மலையூர் என்ற ஊர்ல கணேசன், வள்ளி என்ற தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர். கணேசனின் குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம். தினமும் வேலைக்கு சென்று வந்தால்தான் உணவு. கணேசனுக்கும் வள்ளிக்கும் இரு பெண் பிள்ளைகள். ஒருவள் பெயர் கமலா, இன்னொரு மகள் பெயர் விமலா. கணேசன் ஊரில் கிடைக்கும் ஏதாவது ஒரு கூலி வேலைக்கு செல்வான். அதில் கிடைக்கும் கூலியை வைத்து குடும்பத்திற்கு அரிசி மற்றும் மளிகைப் பொருட்களை வாங்கி வருவான். அம்மா அம்மா, இந்த பொங்கலுக்கு புது துணி எடுத்து கொடுங்கம்மா. சரி சரி, அப்பா வரட்டுமா, அப்பா கிட்ட சொல்லி எடுத்து தர சொல்லுறமா. கணேசனும் வேலையை முடித்துவிட்டு வீடு திருப்பினான். என்னம்மா, 2 பேரும் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டோம் அப்பா. அப்பா, இந்த பொங்கலுக்காச்சும் புது துணி எடுத்து கொடுக்கப்பா. ஆமாங்க, நானே சொல்லணும்னு இருந்த பசங்களுக்கு இந்த வருணம் பொங்கலுக்கு துணி எடுத்து கொடுக்கலாங்க. துணி எடுக்கலாம் என்று சொன்னதும் கணேசன் சிறிது யோசித்தான். சரிமா, பொங்கலுக்கு துணி எடுக்கலாம்னு சொன்னா. சரிம்மா, இந்த பொங்கலுக்கு துணி எடுத்து தரேன். மறுநாள் கணேசன் வேலைக்குச் சென்றான். ஆனால் அவனுக்கு அங்கு வேலை எதுவும் கிடைக்கவில்லை. அண்ணே, இன்னைக்கு என்ன வேலைன்னு இருக்கு சொல்லுங்கண்ணா போலாம். தம்பி, இன்னைக்கு எந்த வேலையும் இல்லப்பா. தை மாதம் பிறந்தாத்தா வேலை. அப்போதான் நெல்லெல்லாம் அறுவடை பண்ணுவோம். இப்போ வேலை இல்ல தம்பி. தை மாதம் பிறந்தாத்தா வேலையா? இப்போத்தா மார்கழி மாதம். பாதி தேதி கடந்து போயிருக்கு. இனிமே சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவே? என்னோட குழந்தைங்க புது துணி கேட்டாங்களே, எப்படி வாங்கித் தருவேன் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டான் கணேசன். வேலை இல்லாததால் சோகமாக வீடு திரும்பினான் கணேசன். என்னங்க, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க, என்ன ஆச்சுங்க? வள்ளி, இன்னைக்கு வேலை எதுவும் கிடைக்கல வள்ளி. இன்னைக்கு சாப்பிட எல்லாம் இருக்கு இல்ல என்று வள்ளியிடம் கூறினான். வள்ளி, இன்னைக்கு வேலை எதுவும் கிடைக்கல வள்ளி. இன்னைக்கு சாப்பிட எல்லாம் இருக்குல்ல. ஏங்க, என்ன ஆச்சுங்க? வேலை இன்னைக்கு இல்லனா நாளைக்கு போய்க்கலாங்க. இன்னைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குங்க. இனிமே வேலை இல்லையா? தை மாதம்தான் வேலையாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல வள்ளி. என்னங்க சொல்லுறீங்க? கொஞ்ச நாள் தாங்க சமாளிச்சுக்க முடியும். நீங்க கவலைப்படாதீங்க, அந்த கடவுள் ஏதாவது ஒரு வழி காட்டுவாரு. இப்படியே சில நாட்கள் சென்றது. கணேசனின் இரு மகள்களும் விளையாடிவிட்டு வீடு திரும்பினார்கள். கணேசனின் சிறிய மகள் கேட்டாள். அப்பா, பொங்கல் திருவிழா நெருங்கிடுச்சப்பா. இன்னும் நீங்க ஏன் துணி எடுத்து தரலப்பா? பெரிய மகள் கூறினாள், ஏய், அப்பாவுக்கு இப்போ வேலை இல்ல, அதனாலதான் நமக்கு வாங்கி கொடுக்கல. அப்பாவ கேட்காத, அப்பா வருத்தப்படுவாரு. அப்பா, இந்த பொங்கலுக்கு துணி வேண்டாம்பா. ஏய், அப்பாவுக்கு இப்போ வேலை இல்ல, அதனாலதான் நமக்கு வாங்கி கொடுக்கல. அப்பா கேட்காத, அப்பா வருத்தப்படுவாரு. அப்பா, இந்த பொங்கலுக்கு துணி வேண்டாம்பா. என்கிட்ட காசு பணம் தான் இல்ல. ஆனா எனக்கு 2 அழிக்க முடியாத செல்வத்தை அந்த கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. ரொம்ப நன்றி கடவுளே. கணேசன் நமது பிள்ளைகள் நமது குடும்ப நிலையை உணர்ந்து கொண்டதை நினைத்து பெருமிதம் கொண்டான். அதே நேரம் தன் பிள்ளைகள் ஆசைப்பட்டதை வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். மறுநாள் காலையில் கணேசன் வேலை ஏதாவது கிடைக்குமா என்று தேடுவதற்காக செல்கின்றான். செல்லும்போது பொங்கலும் கிட்ட வந்துருச்சு. பசங்களுக்கு புது துணி எடுத்து கொடுக்கணும். இன்னைக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும்னு நம்புவோம் என்று நினைத்து கொண்டே சென்றான். அண்ணே, ஏதாவது வேலை இருக்குங்களாண்ணே? வேலை இல்லனா வேற எங்கேயாவது வேலை இருந்தானு சொல்லுங்கண்ணே. இல்லப்பா தம்பி, வேலை எதுவும் இல்ல தம்பி. நீ வேணா நம்ம ஊர்ல இருக்க முருகன் கிட்ட கேட்டு பாரு தம்பி. சரிங்கண்ணே, நான் போயிட்டு அவர்கிட்ட கேட்டு பாக்குறேண்ணே. சரிங்கண்ணே, நான் போயிட்டு அவர்கிட்ட கேட்டு பாக்குறேண்ணே. முருகனிடம் வேலை கேட்க கணேசன் செல்கிறான். அண்ணே, உங்ககிட்ட வேலை இருக்குன்னு சொன்னாங்க. வேலை இருக்குதுங்களாண்ணே? வேலை இருக்கு தம்பி. இன்னைக்கு ஒரு நாள் தான் வேலை இருக்கு. செய்ய முடியுமா? சரிங்கண்ணா, பரவாயில்ல. எனக்கு வேலை கிடைச்சா போதுண்ணே. வீட்டில் காலையிலிருந்து கணேசனை காணவில்லை என்று அனைவரும் தேடிக் கொண்டிருந்தனர். அம்மா அம்மா, அப்பா எங்கம்மா? காலையிலிருந்து அப்பாவ காணோம். எங்கம்மா போயிருக்காரு? உங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரா? இல்லம்மா, என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போகலம்மா. நான் உங்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்கன்னு நினைச்சேன். இல்லம்மா, என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போகலம்மா. நான் உங்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்கன்னு நினைச்சேன். கணேசன் வேலையை முடித்துவிட்டு பிள்ளைகளுக்கு துணிகளை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வந்தான். பிள்ளைகளிடம் சென்னான். பசங்களா, இந்தாங்க, புது துணி எடுத்துக்கோங்க என்று பிள்ளைகளிடம் கூறினான். பசங்களா, இந்தாங்க, புது துணி எடுத்துக்கோங்க. அப்பா, நீங்க காலையிலிருந்து எங்க போயிருந்தீங்க அப்பா? வரும்போது துணி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதுவாமா, வேலைக்கு போயிட்டு வந்தம்மா. என்னங்க சொல்லுறீங்க? வேலை எதுவும் இல்லன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்போ எப்படிங்க வேலை கிடைச்சது? இன்னைக்கு போய் வேலை கேட்டு பாப்போன்னு போனாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேலை இருக்குன்னு சொன்னாங்கம்மா.
பரவாயில்லைங்க, அந்த கடவுள் நம்மை கைவிடலங்க. இந்த வருஷம் பொங்கல் நல்லபடியா கொண்டாடலாங்க. மறுநாள் பொங்கல் பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாடினார்கள். இது போன்ற நல்ல கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை ஆல்ல வச்சிக்கோங்க.